பிரான்சில் காசோலைகள் மூலம் பணப்பரிமாற்றம் செய்பவர்களுக்கு வங்கிகள் புதிய கட்டுப்பாடுகளை விதித்து வருகின்றன. குறிப்பாக 1500 யூரோக்களுக்கு மேலான காசோலைகளை வைப்பு செய்யும் போது வங்கிகள் அவற்றை உடனடியாக சரிபார்க்காமல் முடக்கி வைப்பதாக முறைப்பாடுகள் எழுந்துள்ளன. மோசடிகளை குறைக்கவும் பாதுகாப்பு காரணங்களுக்காகவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சமீப காலமாக பிரான்சில் காசோலை மோசடிகள் அதிகரித்து வருகின்றன. திருடப்பட்ட காசோலைகள் அல்லது போலி கையொப்பமிடப்பட்ட காசோலைகள் மூலம் வங்கிக் கணக்குகளில் இருந்து பணம் எடுக்கப்படுவதை தடுக்கவே இந்த 1500 யூரோ வரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த தொகைக்கு மேலான காசோலைகள் வரும்போது வங்கிகள் அதன் உண்மை தன்மையை உறுதி செய்ய கூடுதல் நேரத்தை எடுத்துக்கொள்கின்றன. ஒரு காசோலை வங்கியில் சமர்ப்பிக்கப்படும் போது அதை வழங்கியவரின் கணக்கில் போதுமான பணம் இருக்கிறதா என்பது மட்டுமின்றி அந்த பரிமாற்றம் வழக்கத்திற்கு மாறானதா என்பதனையும் வங்கிகள் ஆராய்கின்றன. இந்த சோதனையின் போது காசோலை தொகை உங்களது கணக்கில் வரவு வைக்கப்படாமல் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படலாம். இது சில நேரங்களில் 1 வாரம் வரை கூட நீடிக்கக்கூடும். இத்தகைய சிக்கல்களை தவிர்க்க 1500 யூரோக்களுக்கு மேலான தொகையை அனுப்ப வங்கிகள் உடனடி பரிமாற்றம் அல்லது வழக்கமான வங்கி பரிமாற்றத்தை பரிந்துரைக்கின்றன. டிஜிட்டல் பரிமாற்றங்கள் காசோலைகளை விட அதிக பாதுகாப்பு கொண்டவை என்பதோடு பணமும் உடனடியாக சென்றடையும் என்பது குறிப்பிடத்தக்கது.